ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இதோ உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறியது என் செல்லமே. ஆம், 24/2/2024க்குள் எல்லாம் நடந்துவிடும். கேள், ஆனந்த கண்ணீர் விடுவாய். ஆம் செல்லமே, இப்போதெல்லாம் உனக்கு எதுவுமே பிடிக்கவில்லை. யாரிடமும் பேசுவதற்கோ பழகுவதற்கோ பிடிக்கவில்லைதான். எது செய்யவும் உன் மனசுக்கு பிடிக்கவில்லை. இந்த வாழ்க்கையையே நீ வெறுத்தது போலவும் விரக்தியை அடைந்தது போலவும் உணர்கிறாய் அல்லவா? இதுவரை என் வாழ்வில் எதுவும் கிடைக்கவில்லை. ஆம் செல்லமே, இதுவரை என் வாழ்வில் எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை. இன்னும் எத்தனை காலம்தான் காத்திருக்க வேண்டும்? உன்னைத்தானே சாயப்பா மலை போல நம்பியிருந்தேன். என்னை கைவிட்டு விடுவீங்களோன்னு நினைப்பு வந்துவிட்டது. எனவே இனி எதற்காக நான் வாழணும் தானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை முதலில் புரிந்து கொள். நான் யாரையும் எப்போதும் கைவிடுவதில்லை என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலில். என் அன்பு செல்லவே, இதை இறுதி வரை கேட்டுவிட்டு சந்தோஷமாக இரு. ஏனென்றால் உன் மனம் குளிரும் செய்தி ஒன்று உன் வீடு தேடி வரும் நேரம் இது. உனக்கான நல்ல காலங்கள் ஆரம்பிக்கப் போகிறது. உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகிறாய். கீழே விழுந்து இருந்த காலங்கள் எல்லாம் மாறி எழுந்து நின்று பிரகாசிக்கப் போகிறாய். இதோ உன்னுடைய துக்கங்கள் எல்லாம் கூடிய விரைவில் சந்தோஷமாக மாறும் நிலை வந்துவிட்டது என் செல்லமே. அதுவும் 24/2/2024க்குள் எல்லாம், அதாவது வரும் சனிக்கிழமைக்குள் உனக்கானது எல்லாம் உன் கையில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீ விரும்பியவை எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும். ஒவ்வொரு படியாக மேலே முன்னேறி செல்லப் போகிறாய். உன் பிரச்சனைகள் எல்லாம் கூடிய விரைவில் முடிவுக்கு வரும் என் செல்லமே. இப்பொழுது நீ உன் வெற்றியை தேடித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறாய். இதோ ஒவ்வொரு முறையும் நான் ஏமாந்து கொண்டிருக்கின்றேன் என் வெகுளித்தனத்தையும் இரக்க குணத்தையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதனால் என் பொருள் பணம் அனைத்தும் இழந்து விட்டேன் என்று புலம்புகிறாய். இரக்க குணம் உள்ளவர்கள் மனிதர்களிடம் தோற்று போகலாம், ஆனால் கடவுள்கிட்ட ஏற்றம் பெறுவார்கள் என் செல்லமே. உன்னை சுற்றி உள்ள மனிதர்களை புரிந்து கொண்டாய்தானே? அவர்கள் செய்த செயல்களை எல்லாம் அறிந்து கொண்டாய்தானே? அதை அப்படியே விட்டுவிடு. அதை அப்படியே மன்னித்தும் விடு. ஆம், எந்த எதிர்வினைகளையும் ஆற்றாதே அவர்களிடத்தில். இனி யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்று முடிவு எடுத்துக்கொள். உனக்கே தெரிந்திருக்கும் உன்னை சுற்றி உள்ளவர்களில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று. ஆம் செல்லமே, அவர்கள் ஏனென்றால் நீ உனக்கு துரோகம் செய்திருந்தாலும் சதிவேலை செய்திருந்தாலும் அவர்களை நீ எதுவும் செய்ய தேவையில்லை. அவர்கள் விதைத்த விதையை அவரே அறுவடை செய்வார்கள். ஆம் செல்லமே, நீ உனக்கான அதிர்ஷ்டமான நேரம் மட்டும்தான். ஏனென்றால் இது உன் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் நான் தரும் பரிசு. மேலும் நீ ஒரு அதிர்ஷ்டசாலி என் செல்லமே, நீ ஒரு அதிர்ஷ்டசாலி. உனக்கான சத்திய வாக்கு இது உன் சாயப்பா சொல்லப் போகிறேன், கேள். வரும் சனிக்கிழமைக்குள் உனக்கானது உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது என்று நான் ஆரம்பத்தில் கூறினேனே அல்லவா? அது 100% கண்டிப்பாக நடக்கும். உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை பெரிதாக நினைக்கிறாயா? உன்னை விட, உன் சக்தியை விட உன் கஷ்டம் விரிவு என்று நினைக்கிறாயா? இல்லவே இல்லை என் செல்லமே. உன் சக்தியை மீறும் அளவுக்கு நான் ஒருபோதும் கஷ்டங்களை தருவதில்லை உனக்கு. நீ உன் கஷ்டங்களை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறாயோ அவ்வாறே உன் வாழ்வில் அது பிரதிபலிக்கும். அதை நீ உணர்ந்திருப்பாய் என்று நினைக்கின்றேன். எல்லாவற்றையும் எளிமையாக எடுத்துக்கொள்ள பழகிக்கொள். உனக்கு வரும் பிரச்சனைகளை சுக்குநூறாக உடைத்து எறி. பயமும் பதட்டமும் தான் உன்னை உடைத்தெறிய சிக்கலில் மாட்ட வைக்கிறது. நீ எந்த தவறும் செய்யவில்லை. அப்படியே எந்த ஒரு தவறும் செய்திருந்தாலும் உன்னை நான் சுத்தப்படுத்தி விடுவேன். உன் சாயப்பா இருக்கும் வரை நீ எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நீ ஒரு வைரப் பளிங்கு. என்ன விழுந்தாலும் அதே போலத்தான் ஜொலிப்பாய். உன் புன்னகையும் உன் சிரிப்பும் பொறுமையும் கோபமின்மையும் உன்னை அழகு மேல் அழகுபடுத்துகிறது. ஆம் செல்லமே, காயப்படுத்தியவரின் மனதை கூட நீ மனதில் பாரத்தை நீயாக சேர்த்து கணக்கு வைத்து விடாதே. ஏனென்றால் உன் பலம் என்ன என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள். அறிவால் செயலாற்று.
உன்னை சுற்றி உள்ள எல்லோரிடமும் அன்பும் பாசமும் காட்டுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ உன்னுடைய நேசங்களை பகிர்கிறாய். எல்லோருமே நீ முக்கியம் என்று நினைப்பது பார்த்து என் மனம் பேரின்ப மகிழ்ச்சி அடைகிறது. ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல பிள்ளை அல்லவா. நீ யாராவது உதறி சென்று விட்டால் உடைந்து போகிறாய். ஆம் செல்லமே, காயப்படுத்திட்டாங்கன்னு கலங்குகிறாய். கவலைப்படாதே, நிச்சயம் ஒரு நாள் உன் உறவு முக்கியம், உன் சொந்தம்தான் வேண்டும் என்று மீண்டும் வருவார்கள் உன்னிடத்தில். ஏனென்றால் உண்மையான அன்பு ஒருபோதும் வீணாகாது. இப்போதெல்லாம் நீ நினைப்பது நடப்பதில்லை, நீ வேண்டுவது கிடைப்பதில்லை, எதுவும் உனக்கு சாதகமாக கிடைப்பதில்லை, அமையவில்லை என்றெல்லாம் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இது உனக்கான கஷ்டமான காலம் என்று நினைக்கிறாயா? ஆனால் இது உன் இஷ்ட காலம். நீ நினைத்ததுக்கு மாறாக இந்த வரும் சனிக்கிழமை முடிவதற்குள் சகலமும் பெறப்போகிறாய். ஆம் செல்லமே, நீ மிக மிக பெரிய வெற்றியை எதிர்நோக்கி அடையப் போகிறாய் என்பதே உண்மையான உண்மை. ஆம் செல்லமே, எல்லோரும் அவரவர் லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் பல அலட்சியத்தை கடந்துதான் வர வேண்டும். அதனால்தான் உன் சாயப்பா உன்னிடம் சொல்கிறேன், உன்னை சுற்றி நடக்கும் எந்த பிரச்சனை பற்றியும் கவலைப்படாமல் வந்து கொண்டே இரு என்று. நான் இதைத்தான் உன்னிடம் அடிக்கடி கூறுகிறேன். எல்லாமே முடிவுக்கு வரப்போகிறது. ஆம் செல்லமே, இந்த மாதிரியான ஒரு நல்ல செய்தியை உன் செவியில் சேர்ப்பதற்காகத்தான் இந்த நாளை உனக்காக நான் தேர்ந்தெடுத்தேன். உன் ஆசைகளையும் விருப்பத்தையும் லட்சியத்தையும் நீ அடைந்த பிறகு இது எல்லாமே தலைகீழாக மாறும். இதோ நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாக மாறும் காலம் வந்துவிட்டது. உனக்கு மட்டும்தான் கஷ்டமும் நஷ்டமும் விடாமல் துரத்துகின்றது என்று நினைக்கிறாயா? இல்லவே இல்லை. உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொருத்தரின் இதயத்திலும் கடல் அளவு கஷ்டத்தையும் வேதனையும் சுமந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்தில். அதற்கு பின் கஷ்டம் உனக்கு பெரியதாக தெரியாது. ஆம், அவர்களைப் போலவே நீயும் உன் கஷ்டங்களை மறந்துவிட்டு மறைத்து கொண்டு உன்னுடைய இஷ்டத்தை நோக்கி பயணம் செய். உனக்கு இஷ்டமானதை, உனக்கு பிடித்ததை அடைய நீ என்ன செய்ய வேண்டுமோ அதற்குண்டான வேலையை செய். இப்போது உன் கவலை சூழ்ந்த முகத்தையும் கஷ்டத்தோடு வருத்தத்தோடு இருக்கின்ற உன் மனதையும் மாற்றுவதற்காகவே உன் சாயப்பா நான் அவசரமாக உன்னிடம் பேச வந்திருக்கிறேன். ஆம் செல்லமே, நீ எதற்கும் கவலைப்படாதே. உன் எல்லா சுமைகளையும் என்கிட்ட கொட்டுவிட்டாய் அல்லவா? பிறகு ஏன் இன்னும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். உனக்கு சிறியதாய் தெரியும் பிரச்சனை, மற்றவர்களுக்கு பெரியதாய் தெரியும். ஆனால் செல்லமே, நீ கலங்காதே. அதனால் உனது பிரச்சனைகளை நீயும் சிறிதாக எடுத்துக்கொள். உனது அனைத்து பிரச்சனைகளையும் கூடிய விரைவில் மாற்றி விடுகிறேன். உனது தலையாய பிரச்சனை என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும். வாழ்வில் நீ தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள பிரச்சனைகளை எதிர்கொள். உன்னை கஷ்டத்தில் மூழ்க விட மாட்டேன். ஆம் செல்லமே, உனக்கான அனைத்து துன்பங்களும் விலகும் நேரம் வந்துவிட்டது. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ எதிர்பார்த்து காத்திருந்தது உன்னை தேடி வரப்போகிறது. அதிசயம் நடக்கத்தான் போகிறது. அது உன்னை மாற்றத்தான் போகிறது. அது தெரியாமல் நீ அழுது கொண்டே இருக்கிறாய். என்னை, இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பு. என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.